வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளியதில் வேதத்தில் போற்றப்பட்ட முருகரை வணங்குவோம் என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்காந்த மகாபுராணம்தான் கந்தபெருமான் பற்றியது. புராணங்களுக்கு உள்ளேயே மிக பெரியது. சுமார் 1.5 லட்சம் ஸ்லோகங்களுடையது. வால்மீகி ராமாயணம், காளிதாசரின் குமார சம்பவம் எல்லாம் சுப்பிரமணியர் பெருமையை சொல்கின்றன. ரொம்ப பழங்கால நாணயங்களில் கூட வட இந்தியாவின் மூளை கோடிகளில் கண்டெடுக்கப்பட்டவற்றில் மயூர வாகனராக குமாரசுவாமி இருக்கிறார். குஷானர் நாணயங்களில் குமாரசுவாமி உருவம் பொறித்திருக்கிறது. நம் தமிழ்நாட்டில் வேதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிரம்ப தொண்டு செய்திருக்கிற காஞ்சி பல்லவ ராஜாக்களும் ஸ்கந்த உபாசனையை விசேஷமாக செய்த பரம பிராமணியர்களாகவும் வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள். சாசனங்களில் இவற்றை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் முற்பட்ட வேதத்தில் போற்றப்பட்ட சுவாமியாக சுப்பிரமணியர் இருக்கிறார். ரிக்வேத பஞ்சசூத்திரத்தில் தகப்பன் சாமியை பற்றிய பிரஸ்தாபம் வருகிறது. பரமேஸ்வரனை போற்ற வந்த இந்த வேத சூக்தத்தில் ஒரு மந்திரம், குமாரனை வணங்குகிற பிதா என்று அவரை கொண்டாடுவது அதிவிசேஷம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் சனத்குமார ஸ்கந்தரை பற்றி வருகிறது. பாணினியின் வியாக்கரணம், அதற்கு பதஞ்சலி செய்த மகாபாஷ்யம் எல்லாவற்றிலும் ஸ்கந்தன், விசாகன் என்ற பெயர்களில் முருகனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழபிமானம் உள்ளவர்களுக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டும். போதாயன தர்ம சூத்திரத்தில் தினமும் செய்ய வேண்டிய வேத தர்ப்பணங்களில் ஸ்கந்தனும் அவனது பரிவாரங்களும் இடம்பெறுகிறார்கள். ஆதி காலம் தொட்டு இங்கு குறிஞ்சி நில கடவுளாக அவரை வழிபட்டு வருவதை தொன்மையான தொல்காப்பியம் இதை சேயோன் மேய மைவரை உலகமும் என்கிறது. 6 படை வீடுகள் என்று புகழ்பெற்ற சுப்பிரமணிய சேத்திரங்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளன. மிக பழைய சங்க காலத்திலேயே நக்கீரர் இதை தம் திருமுருகாற்றுப்படையில் விளக்கியுள்ளார். அகஸ்தியருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசித்தவர் முருகர். வேத மதம்தான் தமிழ் மதமாக இருக்கிறது என்பதற்கும் வேத நெறியை வளர்க்கவே ஏற்பட்ட சுவாமி அவர் என்பதற்கு சுப்பிரமணியர் என்ற பெயரே போதும். வேதத்துக்கு முக்கியம் வேள்வி, யாகம். வேள்விக்கு முக்கியம் அக்னி. தெய்வங்களுக்குள் சுப்பிரமணியர் தான் அக்னி ஸ்வரூபமானவர். அவருக்கு பஞ்சபூத சம்பந்தமும் உண்டு. ஆகாய ஸ்வரூபமான ஈஸ்வரனின் கண்களிலிருந்து நெருப்பு பொறியாக தோன்றி வாயுவும் அக்னியும் அவரை சுமந்து கங்கையிலே சரவண பொய்கை என்ற நீர்நிலையில் விட அவர் அங்கே ஷண்முகராகி பிறகு பூமி உச்சமாக எழுப்புகிற மலை சிகரங்களிலெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறார். அக்னி பூ என்றும் அவருடைய பெயர் வரிசையில் அமரகோசம் சொல்கிறது. சேனானி அக்னி பூகுக நம் இதய குகையில் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற குகன் அக்னி ஆராதனையை மையமாக கொண்ட வேத பிரதிபாத்தியமான தெய்வமே ஆவார். வேத வடிவான அவரை வணங்குவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இது போல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.